அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எதிர்வருகின்ற சட்டசபை தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல். மக்கள் சக்திக்கும் தீய சக்திகளுக்கும் இடையேயான தேர்தல். தமிழர்களுக்கு ஏற்றம் தந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏமாற்றம் தந்த தமிழ் சமுதாயத்திற்கும் என்றுமே ஏமாற்றமே தருகின்ற திமுகவிற்கும் இடையே நடைபெறும் தேர்தல். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிய அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும், வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட திமுக வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற தேர்தல். ஒளிமயமான அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும், இருள்மயமான திமுக வேண்டாம் என்று மக்கள் உறுதி செய்யும் தேர்தல். அமைதி பூங்காவாக தமிழகத்தினை உருவாக்கியுள்ள அம்மாவின் ஆட்சிதான் தொடர வேண்டும், அராஜக திமுக வேண்டாம் என்றும் எடுத்து காட்டுகின்ற தேர்தல். நிலங்களை பாதுகாத்து குடிமராமத்து செய்து கோலோச்சிடும் நல்லாட்சிதான் வேண்டும், நில அபகரிப்பு செய்கின்ற பொல்லாத திமுக வேண்டவே வேண்டாம் என்று தமிழக மக்கள் இறுதி செய்கின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். தமிழினத்திற்கும் தமிழகத்திற்கும் செய்த துரோகத்தின் பலனாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவும் காங்கிரசும் வனவாசத்தை அனுபவித்து வருகிறது. தமிழக மக்கள் திமுகவை கைவிட்டு விட்டார்கள், காங்கிரஸை எப்போதே கைகழுவி விட்டார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல்வேறு முனைப்பான முன்னோடி திட்டங்களால் இந்தியாவை வல்லரசு நாடுகளுக்கு இணையாக மாற்றியுள்ளார்கள். பல்வேறு நாடுகளின் தலைவர்களால் பாராட்டப்பட்ட தலைவராக நமது பாரத பிரதமர் விளங்கி வருகிறார்கள். தமிழகத்திற்கும் பாரத பிரதமர் அவர்கள் ஏராளமான நன்மைகளையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களையும் அளித்து வருகிறார்கள். தமிழகம் மருத்துவக் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை வழங்கியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மதுரை மாநகரத்தில் எய்ம்ஸ் கல்லூரி கொண்டு வர உறுதுணை புரிந்தவரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழக தாயான் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக மாண்புமிகு அம்மாவர்களது அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட பல துறைகளில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை பணிவோடு இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஐ ஹார்ட்டட்லி வெல்கம் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். மாநிலத்திலும் மக்கள் என்னப்படி ஆளுகின்ற அரசு இருக்கின்ற காலத்தினாலே திட்டங்கள் மக்கள் இல்லம் போய் இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடு ஏற்றம் பெற, தமிழகம் வளர்ச்சி பெற மத்திய அரசு பல்வேறு வகையிலே இன்னைக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பு கொரோனா வைரஸ் தொற்று இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருந்த அந்த வேளையில் இந்தியாவிலும் பரவி இருந்தது. அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், ஒரே ஆண்டில் இந்த கொடிய கொரோனா வைரஸ் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் என்று அறிவித்தார். அதே போல ஒரே ஆண்டில் இன்றைக்கு உலகமே வியக்கின்ற அளவிற்கு அந்த கொரோனா வைரஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிற்கு வழங்கிய பெருமை பாரத பிரதமர் அவர்களை சாரும். இன்றைக்கு வல்லரசு நாடுகள் இருக்கின்றன, அந்த வல்லரசு நாட்டிலே கூட இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தடுப்பூசி கண்டறியாத அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால், நம்முடைய மருத்துவ நிபுணருடைய சாதனையால், பிரதமர் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தால் ஒரே ஆண்டு காலத்தில் கொடிய வைரஸ் தொற்று நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்றைக்கு மக்களுக்கு தடுப்பூசி போடுகின்ற நிலைமை நாம் பார்க்கின்றோம். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற ஆற்றல் மிக்க திறமை மிக்க பிரதமர் பாரத பிரதமர் என்பதை நிரூபித்து காட்டுகின்றார். ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பிரதமர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காப்பாற்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் நோய் என்பது ஒரு தொற்று நோய். அதை மக்கள் விழிப்போடு இருந்து மத்திய அரசு மாநில அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்.
நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அவர்கள். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை இந்தியாவிலே கட்டுப்படுத்துவதற்கு முதன்மையாக பணியாற்றியவர் பாரத பிரதமர் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெறுவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்ட உதவிகள் நமக்கு கிடைக்கின்றன, நிதிகள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நாம் கொடுக்கின்ற வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அது மத்திய அரசு இன்றைக்கு நமக்கு கேட்கின்ற நிதி கொடுக்கின்றார்கள், திட்டத்துக்கு அனுமதி வழங்குகின்றார்கள். அதனால் தமிழகத்திலே இன்றைக்கு நாம் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது. இன்றைக்கு உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்றது. மேலும் சிறந்து விளங்க என்பதற்காக சுமார் 1,05,000 கோடியை இன்றைக்கு சாலை மேம்பாட்டுக்காக மத்திய அரசுக்கு ஒதுக்கப்படுகின்றது. இதனால் புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. 2019 ஜனவரி மாதம் என் தலைமையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்தினோம். சுமார் 3,500,000 கோடி தொழில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன்வந்தார்கள். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு விட்டது. இதற்கு காரணம் உள்கட்டமைப்பு சிறந்து விளங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதனால் புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதோடு தடையில்லா மின்சாரம் 2006 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின்வெட்டு. அந்த கடுமையான மின்வெட்டின் காரணமாக இன்னைக்கு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டது, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தெரிவித்தார்கள். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதே போல 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை வழங்கி இன்றைக்கு தொழில்களும் பெருக அடித்தளமிட்டார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்மிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகிறோம். தொழில்களும் பெருகிற பொழுது பொருளாதார மேம்பாடு அடையும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி தொழிற்சாலை மையமாக வைத்திருக்கின்றது. அதே போல சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கின்றன. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்கிறோம். அதே போல தொழிற்சாலையில் துவங்குவதற்கு ஏராளமான சலுகைகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. இதன் மூலமாக புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் வேலைவாய்ப்பு பெறுகிறது. அதே தமிழகம் ஒரு வளமிக்க மாநிலமாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அது ஒரு குடும்ப கட்சியாக இருந்தது. அது வாரிசு அரசியல் செய்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கட்சி என்று சொல்வதை விட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்று சொல்லலாம். அந்த கம்பெனியில யார் வேணாலும் பங்குதாரர்கள் சேரலாம். இங்கே இருந்து பல பேர் நீக்கப்பட்டவர்கள் அந்த கம்பெனியில போய் சேர்ந்து இன்றைக்கு பதவி வாங்கி தேர்தலில் நிற்கிறார்கள். ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது கட்சி அல்ல, அது ஒரு குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி. மக்களுக்கு சேவை செய்வதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் கூட்டணி கட்சியிலே இடம்பெற்றுகிற கட்சிகளெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. இதன் மூலமாக நாடு வளரும், தமிழகம் ஏற்றம் பெறும். வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீரா வீரா வீரவேல் வீர வீர வீரவேல். CM and Deputy CM of Tamil Nadu, NDA leaders, Karyakartas, sisters and brothers of Madurai, Vanakkam. Nalla இருக்கீங்களா? மதுரை வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
This is the land of the Meenakshi Amman temple. I bow to Meenakshi Amman and Bhagavan Sundareshwar. Yesterday, I had the blessed opportunity to pray at the Meenakshi temple. I will cherish those special moments for the rest of my life. Coming here to Punya Bhumi and Veer Bhumi, South Tamil Nadu, I bow to the Algar temple, the Kudulu Algar temple, Tiruparan Kundrum Murugan temple. Madurai is a main center of the glorious Tamil culture. This land is closely associated with the world's oldest language, Tamil. In Madurai, one thinks about the Tamil Sangams. Tamil literature is full of wisdom. I want to appreciate all those working to make Tamil culture and literature more popular. This land had a great influence on Mahatma Gandhi. I pay my tributes to the great Muthu Ramalinga Thevar, the brave Maharaj Pandyar, the courageous Veera Pandya Kattabomman, the respected Emmanuel Sekanar, the visionary VOC, the statesman K. Kamaraj, the brilliant NMR Subraman, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களே, region have a strong mind and a big heart. Centuries ago, many people from Saurashtra in my home state of Gujarat came here. There is also a large Telugu community here since many years. The way Madurai has accepted them is a perfect example of Ek Bharat, Shrestha Bharat. நண்பர்களே, Tamil Nadu and especially Madurai has a special association with MGR. Madurai Viran, who can forget this film? We all know who was among those who lent his voice to MGR. It was T.M. Sundararajan. In 1980s, Congress dismissed MGR's democratically elected government. Elections were called and MGR won from the Madurai West seat. The people of Madurai stood behind him like a rock. In 1977, 1980 and 1984, MGR won from place around this region. His vision for an inclusive and prosperous society inspires us. நண்பர்களே, தென் தமிழகம் என்றால் அதற்கு Guided by the mantras of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, the NDA government is working to bring a positive change in the lives of 130 crore Indians. For Tamil Nadu and especially southern Tamil Nadu, we want to focus on infrastructure,
irrigation, investment. From the Red Fort last year, I had said that the government of India is going to spend rupees 100 lakh crore for creation of next generation infrastructure. This will cater to the needs of not only the present but also the future generations. In this year's Union Budget, a series of economic corridors have been announced. Our stage is the Madurai-Kollam corridor. Funds allocated for railway infra projects in Tamil Nadu have increased by a record 238% compared to 2009. Many big projects have been completed in the last 7 years. In the coming years, we want even better metro, road, rail and air connectivity. The NDA government is also ramping up the digital infrastructure across India. Work is underway to provide high-speed broadband to every village of India. Last year, the cabinet approved the PM Vani scheme. This will improve Wi-Fi availability across India. It will also further ease of doing business and ease of living. By improving infrastructure, more tourists can come here and discover this city. நண்பர்களே, I understand that DMK and Congress have no real agenda to talk about, but they should control their lives because people are not foolish. Congress and DMK keep showing themselves to be the only protectors of Tamil culture, but the fact suggests something else. Let me take you back in the year 2011. UPA was in power in Delhi. DMK had big ministries in the center. The same UPA government banned Jallikattu. One UPA leader described Jallikattu as a barbaric practice. Really? Is that the word you use for something that is part of Tamil culture for centuries? Barbaric practice? In 2016, the Tamil Nadu Congress manifesto called for a ban on Jallikattu. Congress and DMK should be ashamed of themselves. In 2016-2017, the common people of Tamil Nadu wanted a solution and wanted Jallikattu to continue. I could sense their pain. Our government then cleared an ordinance brought by the AIDMK government in Tamil Nadu which allowed Jallikattu to take place. தமிழகத்தினுடைய சகோதரிகளே, Friends, Congress and DMK have mastered the art of not working and then spreading lies about those who actually work. A classic example is the issue of AIIMS Madurai. In their many years in power,
Congress and DMK did not even think about it. It was our government that brought AIIMS here. This AIIMS will also have a state-of-the-art infectious disease block. I assure you all that this project will be completed as per the proper processes. It will ensure quality healthcare treatment for people of the region. நண்பர்களே, காங்கிரசும் Our government has done a lot to boost medical infrastructure. One in every 3 districts will have a medical college. Number of seats for UG and PG courses is up significantly. We are ensuring that medical and technical education can be imparted in the local languages. நமது அரசாங்கம் மருத்துவ Of the all lies, no work attitude of Congress and DMK is the issue relating to the Devendra Kula Velalar community. They prefer to keep the issue hanging for several long decades. It was the AIDMK government in Tamil Nadu and the BJP-led government in the center that worked together to ensure dignity for the Devendra Kula Velalar community. ஒரு வேலையும் செய்வதில்லை. Friends, DMK and Congress will not guarantee either safety or dignity for you. The law and order situation will suffer under them. DMK tried to make peace-loving Madurai a mafia den just because of internal family complication in DMK first family. Madurai teaches us important lessons on empowering Nari Shakti. We see it in the way Meenakshi Amman is worshipped. We see it in the respect given to Kannagi Amman, Rani Mangammal, Rani Velu Nachyar. Our efforts in the Swachh Bharat Mission, Ujjwala Yojana and other such schemes are aimed at empowering women. Sadly, the DMK and Congress have not understood the ethos of Madurai. No wonder their leaders keep insulting women again and again. நண்பர்களே, Friends, Madurai is known as Thunga Nagaram, a city that never sleeps and keeps awake always. I'm sure Madurai has also woken to the political realities today and worked for development and progress that NDA assures. Thank you for coming to bless us in such large numbers. நண்பர்களே, மதுரைக்கு நன்றி கூறுகிறேன். Thank you very much. Vanakkam, Bharat Mata ki, Bharat Mata ki, Bharat Mata ki, Bharat Mata ki. Vanakkam.